சார் சார் இவன் தான் நான் சொன்ன சுப்பிரமணிய சிவா. என்னையாது அவன் யாரையா போட்டு அடிச்சிட்டு இருக்கான், எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் ஏன் அவங்கள அடிக்கிறான்னு தெரிஞ்சா நாங்க வேடிக்கை பார்க்கறது நியாயம்னு நீங்களே சொல்லுவீங்க சார். அப்படி என்ன பண்ணா? தண்ணி விடுறா தானே. அடா பாவி, பிரியாணி தின்னுட்டு தேசிய கொடியில கை தொடுகிறீடா. சார் சார் நில்லுங்க, அவன் அடிக்கட்டும் விடுங்க. இதுதான் சார் நடந்தது. சார் இவங்க அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க, விசாரணை கைதியா உள்ள வந்திருக்காங்க. 3 நாளா ஜெயில இவனுங்க பண்ற அட்டகாசம் தாங்க முடியல சார். அதனாலதான் அவனுக்கு அடி வாங்கட்டும்னு விட்டுட்டோம். இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஏய், எங்க அண்ணன் அஷ்டல்ல நீ அவனை வெளியே வா. உன்னை என்ன பண்றான் பார். இங்கல்ல வெளியே. ஏய், அவனை உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுடா. அப்படியே அவனை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சனா நீ தான் மேல போனோம். ஏன்னா அடுத்த வாரம் அவனுக்கு தூக்கு. பாத்தீங்களா சார், இவனுங்களை மட்டும் போலீஸ்காரங்களோ ஜெயிலரோ அடிச்சிருந்தா வெளியே போய் அவங்க அரசியல் செலவாக்க பயன்படுத்தி அவங்க தலையெழுத்தே மாத்திருப்பாங்க. ஆனா இப்போ இவங்களால இந்த தூக்கு தண்டனை கைதியை ஒன்றும் பண்ண முடியாது சார். அதனாலதான் சார் சொல்றேன், எப்படி தீவிரவாதிங்க வேஷம் போட்டு யாராலையும் தங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு புத்திசாலித்தனமா செயல்படுறாங்களோ அதே மாதிரிதான் நாமளும் அவங்களாலே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தனை வச்சுதான் அவங்களை அழிக்கணும். அதுக்கு தான் நான் இவனை செலக்ட் பண்ணிருக்கேன். இப்போ இவனை நான் யாருக்கும் தெரியாம வெளியே கொண்டு போறதுக்கு நீங்க தான் சார் சம்மதிக்கணும். நீங்க என்னதான் சொன்னாலும் ஒரு மரண தண்டனை கைதியை யாருக்கும் தெரியாம வெளியே கொண்டு போறதோ அவனை வச்சு தீய சக்திகளை அழிக்கிறதோ இது வரைக்கும் சரித்திரத்தில் நடக்காத விஷயம். என்னால முடியாது சார். லெட் அஸ் பி பிராக்டிகல் சார். இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா நடக்கலையான்னு கேட்டா நடக்கலதான். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கு சார். இப்படிப்பட்ட விஷயத்துக்கு இது ஒரு ஆரம்பமா இருந்துட்டு போட்டுமே சார். சார் முன்னெல்லாம் நம்ம நாட்டுல போற மட்டும் சந்திச்சிருக்கோம். ஆனா இப்போ உள்ளுக்குள்ளேயே குண்டு வெடிப்பை சந்திக்கலையா? குண்டு வெடிப்புங்கிறது நடக்கக்கூடாத விஷயம் தான். ஆனா நமக்கு முன்னாடியே நடக்குது. இது கூட அது போலதானே சார். சரி, இந்த ஆபரேஷனுக்கு பர்டிகுலரா இவன் தான் வேணும்னு ஏன் பிடிவாதமா இருக்கீங்க? சார் இவன் உயிருக்கு பயப்படாதவன். ஒருவேளை இந்த ஆபரேஷன்ல இவன் உயிர் போனாலும் இவனுக்காக கவலைப்படவோ கண்ணீர் விடவோ சொந்தம் ஒருத்தர் கிடையாது சார். சரி, இவனை வெளியே கொண்டு போறீங்க, இவனை வச்சு எல்லாரையும் அழிக்கிறீங்க, அதுக்கப்புறம் இவனை என்ன பண்ணுவீங்க? கொன்னுடுவேன் சார். அதுதான் நெத்தியடி நந்தகுமார். மிஸ்டர் நந்தகுமார், ஒருத்தனோட தலையெழுத்து வேணா மாறலாம், ஆனா நீதிமன்றத்தோட தீர்ப்பு என்னைக்கு மாறக்கூடாது. வேலை முடிஞ்ச உடனே அவனை கொன்னுடுறேன்னு நீங்க சொன்னதால நானும் ரிஸ்க் எடுக்கிறேன். தேங்க்யூ சார். ஒரு நல்ல விஷயத்துக்காக டிஜிபி சார் நீங்களும் இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கும்போது நானும் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். ஆனா நீங்க சொல்றதை செய்யறதுக்கு அவன் ஒத்துக்கணுமே. அவனை ஒத்துக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் பேசிக்கிறேன். பட் நீங்க ஒரு போலீஸ்காரனா போய் அவன் கிட்ட பேசாதீங்க. ஏன்? ஏற்கனவே அவன் 5 போலீஸ்காரங்களை கொன்னுட்டு தான் இந்த தண்டனை அனுபவிக்க வந்திருக்கான். போலீஸ்காரங்கனாலே அவனுக்கு பிடிக்காது. அப்படி என்ன போலீஸ்காரன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் காக்கி சட்டையில போலியே, இந்த ட்ரெஸ்ல தானே போறேன். உங்க சட்டையை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் இல்ல சார், உங்க பேச்சை வச்சே கண்டுபிடிச்சிருவான். அவன் அவ்வளவு புத்திசாலி. பாப்போம். சுப்பிரமணிய சிவா, நீ ஒரு மரண தண்டனை கைதி, நான் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர். உன்னை பேட்டி எடுக்க வந்திருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உன் தண்டனை ரத்து பண்ணி வெளியில நடக்கிற அநீதி அக்கிரமங்களுக்கு காரணமானவங்களை அழிக்க சொன்னா நீ என்ன பண்ணுவ? ஏன் அடிச்ச? பொய் சொன்னதுக்கு. பொய்யா? பத்திரிகைக்காரன் பொய் சொல்லிட்டு வந்த போலீஸ்காரன் நீ. நான் போலீஸ்காரன் எப்படி தெரியும்?
டிஷர்ட்டையும் ஜீன்ஸையும் போட்டுக்கிட்டா லெட்ரின் போனா கூட அந்த பிரவுன் ஷூவையும் கம்லி சாக்ஸையும் மாத்த மாட்டேன். ச்சா. சரி, நான் போலீஸ்காரன் தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி மோசமான போலீஸ்காரன் இல்ல. உங்க அப்பா மாதிரி நியாயத்துக்காக போராடுறேன். பாரு, வந்த விஷயத்த சொல்லிடுறேன். உன்னை வச்சு நான் ஒரு மிகப்பெரிய வேலையை செய்ய போறேன். என்ன அது? செப்டம்பர் 3ஆம் தேதி நீ சொல்றதெல்லாம் நான் செய்யணும்னா நான் சொல்றதையும் நீ செய்யணும். என்னது? 10 கேஸ் சரக்கும் 10 கார்டன் சிகரெட் அனுப்பி வை. வாட் நான்சென்ஸ்? ஜெயில தண்ணி தம்மு, நோ 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 வே. ஏன் விஐபிங்கெல்லாம் வந்தா தானா வருது இல்ல, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வராதா? இப்ப இது எல்லாத்தையும் நீ சாப்பிட போறியா? எனக்கு இல்லப்பா, ஜெயில இருக்கிற கைதிங்களுக்கு. இது பாரு, அதை விட்டு வேற ஏதாவது கேளு. நல்ல சாப்பாடு, பிரியாணி, கோழி. கோழின்னு சொன்ன உடனே வேற ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஒரு அழகான பொண்ணை கூட்டிட்டு வந்து பசங்க முன்னாடி ஆடுவே. பொண்ணா? பொண்ணு பொண்ணு